ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆசிலேஷன் எஃபெக்டோட பிளிங்க் ஆகி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எடிட்டிங் உங்கள் ஃபோட்டோ கூட வச்சு எடிட் பண்ணிக்கலாம். அந்த எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு ரெசல்யூஷன் வந்து 864:1920 வச்சுட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் அண்ட் வீடியோக்குள்ளே போய்ட்டு வியூ வாலில் போய்ட்டு நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்தந்த எல்லா ஃபோட்டோவும் எடுத்துக்கோங்க. இப்போ எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் அமைக்கிட்டால் இந்த ஃபோட்டோ அந்த மாதிரி உள்ளே வந்துடும். இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. A few moments later. இப்போ எல்லா ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த எல்லா ஃபோட்டோவையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணும். அதுக்கு அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ட்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆரோ மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக கொண்டு வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆயிரும். அடுத்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் சைஸுக்கு கொண்டு வந்துட்டால் இதுவும் ஃபுல்லாக ஆயிரும். அதே மாதிரி எல்லா ஃபோட்டோவையும் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துக்கோங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணுறீங்க, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு போகிறீங்க. இந்த தேர்டில் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணால் அப்படி ஃபுல்லாகிடும். இப்போ வெளியே வந்துட்டு இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு ஆடியோன்றதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு வியூ வால்ன்றதுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு எந்த ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோவை எடுத்துக்கோங்க. A few moments later. இந்த பாட்டு தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதை வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோவை கரெக்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க. 9 செகண்ட் நான் வச்சுருக்கேன். நீங்கள் எத்தனை செகண்டு வேணுமோ அவ்வளோ செகண்டுக்கு வச்சுட்டு அந்த ஆடியோ செலக்ட் பண்ணிட்டு இந்த ரைட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபுல்லாக அந்த மாதிரி வந்துடும். இப்போ அந்த இப்போ எல்லா ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. இப்போ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்படி தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிலேஷன் அப்படின்னு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. எங்கடா இருக்குது, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் தான் ஆசிலேஷன் இருக்கும். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஆசிலேஷன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பி கூட போய்ட்டு வரேன், டக்குன்னு போயிட்டேன் போல். ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணுறீங்க. எங்கடா இருக்குது, மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணுறீங்க. இந்த இருக்குது பார்த்துங்க ஆக்சிலேஷன், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆங்கிள் வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 0.00 ஃப்ரீக்குவென்சி வந்து எவ்வளோ வைக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி மேக்னிடியூவ் கிளிக் பண்ணிட்டு மேக்னிடியூடை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு 385 இந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். 384 வச்சுட்டு ஃபஸ்ட்டு மேக்னிடியூடில் ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் 384 லாஸ்ட்டு கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிட்டு இதை எவ்வளோ பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக கம்மியாக வச்சுருங்க. கம்மியாக வச்சுட்டு ஃப்ரீக்குவென்சி வந்து ஒரு 3.2 வச்சுக்கலாம். 3.2 வச்சுட்டு இப்போ வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிடையாது, மோஷன் பிளர் அப்படின்ட்டு இருக்கும். பிளரில் இருக்கும். பிளரை கிளிக் பண்ணிவிட்டு மோஷன் பிளர் அப்படின்ட்டு இருக்கும், இந்த இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மோஷன் பிளருக்குள்ளே போய்ட்டு இதை வந்து எவ்வளோ வைக்கிறீங்கன்னா ஒரு 80 வச்சுக்கலாம். 0.8 வச்சுக்கோங்க. 0.8 வச்சுக்கலாம். வச்சுட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. போயிட்டு இப்படி லாஸ்ட்டுக்கு போனீங்கன்னா எட்ஜில் இருக்குமா, எங்கே இருக்கும், மிரர் அப்படின்னு ஒன்று இருக்கும். A few moments later.
டிசாஸ்டர் அண்டு wrap அப்படின்ட்டு இருக்கும். அதில் தான் டைல்ஸ் இருக்கும். இதா இருக்குது. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு டைல்ஸை கிளிக் பண்ணிட்டு இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மிரர் அப்படின்ட்டு இருக்கும். அதை மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுருங்க. இப்போ வெளியே வந்துட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் அப்படின்றத கொடுத்துட்டு எல்லா ஃபோட்டோலையும் போய் பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. எஃபெக்ட்ஸில் பேஸ்ட். இப்போ ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறீங்க, எஃபெக்ட்ஸ்க்கு போகிறீங்க, இந்த 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறீங்க. எஃபெக்டில் போயிட்டு பேஸ்ட்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோலையும் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து பிளிங்க் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிட்டு ஷேப்ஸில் இந்த இது இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் ஷேப்புன்றதில் போயிட்டு ரேடியஸ் வந்து ஃபுல்லாக கம்மி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இந்த தேர்டில் ஆரோ மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இதை ஃபுல் ஸ்க்ரீனு கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு இப்போ வெளியே போயிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு இதோட கலர் வந்து பிளாக் வச்சுட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு இப்போ திருப்பி எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா அதர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு இங்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எட்ஜாக ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பிளிங்க் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பிளிங்க்கை வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இதை ஒரு 62 வச்சுக்கோங்க. 62 வேணால் ஒரு 60 வச்சுக்கலாம். $59 or $60 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு இதை அப்படியே கடைசிக்கு வந்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது ஃபுல்லாக வந்துடும். வந்துட்டு ப்ளே பண்ணி அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா அந்த மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டு நம்ம எக்ஸ்போர்ட் ஆயிரும்.